ஏண்டி உனக்கு இல்லாமையா? வா வா, ஒன்னாலதான் இம்பிட்டு மீன் கிடைச்சிருக்கு. ஒன்ன விட்டுட்டா சாப்பிட போறோம். முதல்ல உனக்கு தான். அதானே பார்த்தேன். குழம்பு ரெடியானு சொல்லுங்க. சோத்தை கொண்டு போய் இப்பதான் உள்ள வச்சுட்டு வாரேன். சோத்துல குழம்பு ஊத்தி மீனை வச்சு, நீங்க வேற நிறைய தீனி பண்டாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பிடி பிடிச்சிடணும். சாப்பிடுடி, உனக்கு இல்லாததா எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். பானிபூரி, குலாப் ஜாமுனு, அப்படி எல்லாமே இருக்கு. என்ன திடீர்னு என் மேல இம்பிட்டு பாசம்? நான் கேட்காம எனக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. அடி நீ வேற, அதெல்லாம் உனக்கு வாங்கினது இல்ல, நாத்து வருது இல்ல, அதான் நம்ம கிளவி வாங்கிட்டு சொன்னுச்சு. நானும் சரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆமா, இதெல்லாம் நாத்தோட ஃபேவரட் டிஷ் இல்ல. சரி சரி, 1000 இருந்தாலும் பிள்ளை வருதுன்னா பெற்றவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும். அதான் அத்தை சொன்னாலே நானும் போய் ஒரு இட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாங்கிட்டேன். இன்னும் பூந்தி மட்டும் தான் கிடைக்கல. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், மதிய சாப்பாடு வரப்ப வாங்கிட்டு வரேன் இருக்காரு. சரி சரி, நிறையா தானே வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி வாங்கியிருக்கேன். ஒன்றும் கவலைப்படாத, எல்லாரும் சாப்பிடலாம். அப்ப சரி அப்ப சரி. வாங்கத்த நாத்து வரேன்ட்டாளா? வருவா வருவா. நீங்க என்ன சமையல்லாம் முடிச்சுச்சா? அக்காலும் தங்கச்சி நின்று பேசின மாதிரி தான் இருக்கு. ஒருத்தையும் வேலை பார்த்த மாதிரி தெரியல. என் பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்தாலும் வந்துருவா. இப்படி ஆடி அதிர்ந்து வேலை பார்த்தா எப்போ சோறு பண்ணி எப்போ எல்லாம் ரெடி பண்றது? இன்னும் அடுப்பு அணைச்சு பட காணுமே. எப்போ இல்லத்த, எல்லாம் முடிஞ்சிச்சு. சோறு குழம்பு நீங்க சொன்ன பண்டா எல்லாம் செஞ்சாச்சு. கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னது வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க பார்த்தீங்களா, மீனை வறுத்து கூட வச்சாச்சு. குழம்பு மட்டும் தான் கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. ம் சரி சரி. என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக தானே செஞ்சிருக்கீங்க. அவளுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் பிடிக்கும். எது நாட்டுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் அக்கா செஞ்சிருக்காங்க. ஒன்றும் கவலைப்பட வேணாம். சரி சரி, இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டியா? இந்த போறேன். ஆமா, இப்பதான் போறானா ஆடியா செஞ்சு. ஓ, சட்டு பட்டுன்னு போய் இலையை பறிச்சுட்டு வா. சரிதா, இதான் வந்துடுறேன். என் மூஞ்சில் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? திரும்பி வேலையை பாரு. சரிதா. எல்லாத்தையும் சமைச்சு எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிரு, சரியா? சரிதா. வாழை இலையில அழகா பரிமாறணும். சரிதா, பண்ணிடலாம். வேலையை பாரு வேலையை பாரு. சரிதா. காலையில இருந்து எம்பிட்டு வேலை பார்க்குறோம், கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. எப்ப பாரு நொய்யின்னு கிட்ட. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். என்னமா பாட்டெல்லாம் பலமா இருக்கு, கையில வேலை வாழை இலையோட இருக்க. வீட்டுல யாரும் விருந்தாளியா வராங்களா? ஆமா ஆமா, என் நாத்து வரேன் இருக்கு, அதான் வாழை இலை பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, என்ன இம்பிட்டு வாழை இருக்கு? நாத்து குடும்பத்தோட பார்த்தா? அதெல்லாம் இல்ல, நாத்து மட்டும் தான் வருது. நாங்களும் இலையிலையும் சாப்பிட்டுக்கலான்னு தான் இலையெல்லாம் பறிச்சுட்டு போறேன். சரி சரி, எதுக்கு நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. ஓ நல்லது தான் சொல்றேன். வாரம் இப்படி கூப்பிட்டு சொராக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன்னு மோச்சத்து தான் அழிஞ்சு போகும். ஓ மாமியார் கையெல்லாம் தெரியாது, பொண்ணு தானேன்னு கூப்பிட்டு போடும். நீ தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்துக்கணும். அப்பதான் இந்த காலத்துல குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா நாளைக்கு உனக்கு தான் கஷ்டம். சொல்லிட்டேன் பாத்துக்க. தெரியாதனமா உங்கள்கிட்ட 2 வார்த்தை சிரிச்சு பேசிடக்கூடாதே. தேவையில்லாம என் குடும்ப விஷயத்தெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஏன் நாத்தை பத்தி எனக்கு தெரியும், நீங்களும் ஒன்றும் சொல்ல வேணாம். எங்க அத்தை அப்பெல்லாம் எங்களை கொண்டு துரோகம் பண்ணிட மாட்டாங்க. நான் ஓனலுக்கு தானே சொன்னேன், நீ இப்படி கோவப்படுற? ஆமா ஆமா, உங்கள்கிட்ட கேட்டாங்களா நாலு நல்லது? போங்க, போய் வீட்டில் வேலை இருந்தா பாருங்க. இப்பெல்லாம் நல்லது சொன்னா யாருக்கு புரியுது? நல்லதுக்கே காலம் இல்லை. எப்பா நெட்டாத்தி எப்படிதான் இந்த கிழவியோட வாழ்றாளோ, 5 நிமிஷத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளே வத்தி வைக்க பார்க்குது. இந்த வயசானாலே இந்த புத்தி வந்துருமோ என்னமோ தெரியல. இது கூட நெட்டாத்தி வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கத்த மகளையும் மருமகளையும் வேற வேறையா பார்க்காது, எல்லாம் ஒண்ணுமனாதான் நினைக்கும். எம்மா எம்மா, என்ன நம்ம வர வாசல்ல நின்று வரவேற்க கூட வீட்டுல ஆள் இல்ல. எம்மா எங்க இருக்க? இருக்கட்டுமா போட்டுமா? நாத்து வந்துட்டா போல, சத்தம் கேக்குது. சரி சரி, நான் முன்ன போறேன். நீ குழம்பு மீன் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு சட்டு விட்டுன்னு வா. அடடா, நான் பெத்த மகளே வா. என்ன வர சொல்லிட்டு நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது தெரியுமா? ஏண்டி உனக்கு வந்து எங்க மீன் குழம்பும் மீனும் செஞ்சுட்டு இருந்தோம். அங்க உட்காந்து எல்லாம் சரியா வேலை நடக்குதான்னு பாத்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, கோச்சுக்காக. நாத்து வா வா வா. என்ன எங்க போயிட்டு வரீங்க? கையில வாழையிலோட வரீங்க? வரணுதாம உங்க அம்மா வாழையில பறிச்சுட்டு வச்சாங்க, அதான் போய் 2 பறிச்சுட்டு வரலான்னு போனேன். உனக்காக விருந்து ரெடி ஆயிட்டு இருக்குல்ல? சரி சரி, இல்ல சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். வந்தது வராது இதுக்கு வாய பாரு. இருக்கும் இருக்கும். பேரவி வாமா, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்ன நீ எதுக்கு இவ்வளவு போய் வான்னு கூப்பிட்டுக்கிட்டுன்னு நேரம் கழிச்சு வரீங்களோ? நான் வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது, இவ்வளவு நேரம் உள்ள இருந்துட்டு சரி போனா போதுன்னு வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஐயா அப்படியெல்லாம் இல்லம்மா, உனக்காக சமைச்சிட்டு இருந்தேன், அப்படியே போட்டுட்டு வர முடியாது பத்தியா? போன இடம் வந்து வாய வச்சிடும், அதான் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்தேன். என்னம்மா சொல்றீங்க பாங்க,
வந்தது வராததுமா என்ன போடுறா பாத்தீங்களா அக்கா. சரி விடுடி, அவன் அப்படிதானே, நமக்கு என்ன தெரியாதா என்ன. ஏக்கா கையில அம்புட்டு பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்கு. ஒருவேளை பலகாலங்களா செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாளோ. இருக்கும்டி இருக்கும். தீனி எதுவும் வெளியில வாங்கிட்டு வந்தா பிள்ளைகளுக்கு சேராது பத்தியா, அதான் வீட்டிலே செஞ்சு கிஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா. சரி இந்த அறிவாது இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏம்மா இந்த பொடி. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எல்லாம் ரெடியா இருக்கு, நீ உள்ள போ, சோத்த கொண்டு வந்து போடுறேன். அடி என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் கோவத்துல இருக்கா போல, முன்ன முன்ன பேசினாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. போய் சட்டு புட்டுன்னு வாழையில விரிச்சு விருந்து பரிமாறுங்க, நான் வரேன். சரிப்பா சரிப்பா. அது வச்சாச்சு இது வச்சாச்சு, கரெக்டா இருக்கு. ஏக்கா என்ன ரொம்ப நேரமா இலையவே பார்த்துட்டு இருக்கீங்க, பசிச்சு சோறப்பட்டு தின்னுங்க. இருக்கட்டும் டி, முதல்ல நாத்து சாப்பிட்டோம், அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்றியா? ஆமா ஆமா, நாத்தோட நானும் உட்காந்து ஒரு பிடி பிடிச்சிடணும், நமக்கெல்லாம் பசி கட்டாதுப்பா. சரி இரு, அப்ப இன்னொரு இலையும் போடுறேன். போடுங்க போடுங்க. இலையெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். அந்த கட்டப்பையில எல்லா தீனி வைக்க சொன்னே வச்சாச்சா? அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்க சாப்பிட்டோட ஒன்னொன்னா எடுத்து கொடுங்க, நாத்த சாப்பிட்டோம். சாப்பாடு ரெடியா? அதெல்லாம் ரெடிதான், நீ உட்காந்து சாப்பிடு. வேலையே எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கே, அதுக்கு தான் உனக்கு கையோட வான போன போட்டு கூப்பிட்டேன். இனி எனக்காக தான் செஞ்சீங்களோ, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் மேரவி. அப்படியே உமாளுக்கும் பக்கத்துல ஒரு இலை போடுறேன், உங்களுக்கும் போட்டுமா? அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப என்ன அவசரம்? இல்லக்கா அவ ஒரு போய் சாப்பிடுறேன். முதல்ல என் பொண்ணு சாப்பிட்டோம், பிறகு சாப்பிடலாம். அடியே உமா செத்து பொறுமையாரு, நாத்து சாப்பிட்டோம் பரிமாறிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். எப்போதே வந்தவங்களுக்கு பரிமாறிட்டு தான் நம்ம சாப்பிடணும். சரி சரி போடுங்க, சாப்பிடு மேரவி. இவளுக்கு நம்ம பிள்ளை சாப்பிடறதே பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணு கண்ணு பட்டுரும். உமா மாடியில துணியெல்லாம் காய போட்டுருந்தேன், மழை வேற வர மாதிரி இருக்கு, இப்போ எடுத்துட்டு வரியா? சூரியன் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது, அதெல்லாம் மழை ஒன்றும் வராது. எனக்கு தெரியாது மழை வரமா வராதான்னு, போ சொன்னா செய்யற வேலையை பாரு. சரி பாறேன். அடுத்து இவளை எப்படி அனுப்புறது? வேறவி இன்னொரு மீன் வைக்கிட்டப்ப. இல்லை நீ இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். அப்புறம் மல்லிகா அங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சாலே முன்னு. ஆமா அதுல லட்டு தானே இருக்கு, எனக்கு தெரியும். ஆமா லட்டா லட்டு, நீ அதுல ஒண்ணும் இல்லாத காய் டிஃபன் பாக்ஸ். அம்மா தான் வந்த குழம்பு ஊற்றி தர ஒரு டப்பா எடுத்துட்டு வந்தாங்க. என் வீட்டுக்காரருக்கு மீன் குழம்புனா பிடிக்கும் பார்த்தீங்களா, அதான் டப்பா எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கையில இருந்து 5 பைசா ஆகாது, வந்தா மூட்டை கட்டிட்டு போவோம், அம்பிட்டுதான். சரி விட்டு, காதல கீதில விழுந்துற போகுது, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பேசாம இரு. எனக்கு இந்த கதையெல்லாம் எதுக்கு, என்னமோ பண்ணுங்க, நான் போய் துணியவே எடுக்கேன். போய் சொன்ன வேலை செய். பரிமாறிட்டு அதெல்லாம் நாங்க பரிமாறிக்கிறோம், நீ போ. நீ நம்ம வீடு தானே, நானே எடுத்து போட்டு பரிமாறிக்குவேன். நீங்க நல்லா நடுத்துண்டா போட்டு அந்த குழம்பு ஃபுல்லா அந்த டப்பால ஊற்றி வைங்க, என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா சரிம்மா ஊற்றி வைக்க. வந்துட்டாளுங்க என் பிள்ளை சாப்பிட்றத நோட்ட விட. நான் பெத்த மகளே சாப்பிடு சாப்பிடு, இப்போ யாரும் இல்லை, என்ன வேணுமோ அள்ளி போட்டு சாப்பிடு, அம்மா நான் வைக்க. சரிம்மா.